விஜய் அவர்கள் வரப்போறேன்னு சொல்லணும். நேற்று நைட்லேருந்து கடுமையான கூட்டம் கட்டி ஏறிக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வரலன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அந்த இடத்துல நின்று டிவிகேன்னு கத்திக்கிட்டு இருக்குது. பெரிய பேசப்பட்ட பொருளாக இருக்குது. இதை வச்சு எதிர்கட்சிகள், இதனால விஜய்க்கு எதிராக உள்ள கட்சிகள் நிறைய பேர் உட்காந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாரு சோம்பி கூட்டத்தை, இந்த பாரு இவங்க இப்படி கத்துறாங்க, இவங்க அரசியல் மையப்படுத்தப்படாத கூட்டமாக்கும் அதுவாக்கும் எப்பயும் போல பரப்பிட்டு இருக்காங்க. அது நமக்கு உண்மையாக எஃபெக்ட் ஆகாது. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பாரு என்ன சொன்னா எங்களுக்கு என்ன, எங்களுடைய நீங்கள் வைக்கிற எந்த விமர்சனம் எங்களுடைய ஓட்டுகளை பாதிக்காமல் இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஓட்டுகளை பாதிக்கல, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டியவர்களா அப்படின்னு கேட்டால் ஒழுங்குபடுத்தும். ஏன்டா இந்த மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. அதற்கு முன்னாடி இந்த சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த பார்க்கணும். நம்ம புதுக்குன்னு அவங்க என்னன்னா அப்படி பேசி விட்டாங்க, எங்க பாரு எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கோயில்ல, ஒரு பொதுப்படையான கோயிலுங்கிறது எல்லா, அது வேளாங்கண்ணி மாதிரியான கோயில், எல்லா மதத்தவரும் வருவாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அம்மாலாம் அவ்வளோ பேர் நிற்பாங்க. ஹிந்துக்கள்லேருந்து அவ்வளோ பேர் முட்டி போட்டு, நான்லாம் முட்டி போட்டு வேண்டியிருக்கேன்னா நான் கிறிஸ்டினா. காலகாலமாக நாங்களாம் நடந்து போவோம். இது வரைக்கும் நான் வந்து வேளாங்கண்ணிக்கு எங்கள் ஊர்லேருந்து 16 வாட்டி நடந்து போயிருக்கிறேங்க. எல்லாரும் பக்கம் தான், இன்னும் 25 கிலோமீட்டர் தானே நடந்து போகலாம். அப்படி போயிட்டு இருக்காங்க, எல்லாரும் அங்கே போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே போய் கத்துறது சரியில்லை அப்படிங்கிறதுல உண்மை.